அமித்ஷா எத்தனை கேவலமாக பேசினாலும் அம்பேத்கரை யாரும் குறைக்க முடியாது. ஜவஹர்லால் நேருவும் பண்ணார். ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரோட தேர்தலில் தானே போய் எல்லா போலீஸ் எல்லாத்தையும் உபயோகம் பண்ணி அவர் டெபாசிட் போக வேண்டும் பண்ணி அவர் அதில் தேர்தலில் தோத்தார். டாக்டர் அம்பேத்கர் இவர் தோக்க அடித்தார். இவர் 2வது டைம்லேயும் தோக்க அடித்தார். அதனால காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு நம்மளோட ஹோம் மினிஸ்டர் மேலே இது மாதிரி விமர்சனம் பண்ணுறாலே, நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணு? எது அமித்ஷா பண்ணதோ அது நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை, அது தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் காங்கிரஸ் சொல்ல வேண்டுமே, எப்படி ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டுமோ கொடுக்க தயாராக இல்லையே. அவர் அமைச்சராக இருந்தார், அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளியில் எடுத்தார். அவர் பேரை கெடுக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணார் ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு அம்பேத்கர்னு சொன்னால் போகாது. அம்பேத்கர் அமெரிக்காவில் போய் PhD வாங்கினார். லண்டனில் போய் பேச்சுலர் லா அவருக்கு லீகல் அந்த திறமை அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இங்கே நம்மளோட சட்டத்தை எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் அவர் 3 வருஷத்துக்காக வாதம் பண்ணி டிபேட் பண்ணி எல்லாம் பண்ணி நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது டாக்டர் அம்பேத்கர் தானே பண்ணார். இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டும். அதனால நான் காங்கிரஸ் சொல்லட்டும், இல்லாட்டா அமித்ஷா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், டாக்டர் அம்பேத்கரோட பேரை யாருமே கெடுக்க முடியாது நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? 2027 திமுக பலமா இருக்கு. அவங்க 200 தொகுதி வெற்றி பெறுவாங்க. திமுக வர சட்டமன்ற கூட்டணியோட 200 தொகுதியில வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? மீண்டும் திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அவன் சொல்றான், அவன் பிரச்சாரத்தை பத்தி நான் இருக்கா கவலை பண்ணோம். அது தெரிஞ்ச ஒரு நாளைக்கு எப்போ தேர்தல் நடத்தணும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள், அவர் காரணம் தான் இன்னைக்கு அயோத்தியாவில் ராமர் கோயில் இருக்கு. அவரோட பண்ண கருத்து, சொன்ன கருத்து, அவரோட பிரச்சாரம் எல்லாம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு சிலை ஸ்டாச்சு ராமர் கோயிலுக்கு இடத்துல ராமர் கோயிலில் அக்கம் பக்கம் எங்கேயாவது அதை வைக்க வேண்டும். அதுக்கு நான் ஆசைப்படுறேன். நம்மளோட இருக்கிற MPs MLAs எல்லாரும் இதை ஆதரவு கொடுத்து சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதிக்கு நம்ம ஸ்மரணம் சொல்றாலே இதை ஞாபகம் வச்சு அவருக்கு நமஸ்காரம் சொல்ல வேண்டும். விஜய் யாரு? துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.